வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட ஸ்ரீ அகிலா. இன்றைக்கி வீட்டிலையே எப்படி டேனான லெக்ஸை இந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, அதுவும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டிஐஒய் பெடிக்யூராக இருக்க போது. ஸோ பேம்பர் யோர் செல்ஃப் கேர்ள்ஸ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டப் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்குவீஸ் ஆஃப் ஷாம்பு விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பேக்கெட் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, கல்லுப்பும் எடுத்துக்கலாம், இல்லை சால்ட் உப்பும் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் ஃபைனலி ஹாஃப் லைம். இதை நான் ஸ்க்வீஸ் பண்ணி டப்பில் வச்சுருக்கேன். வார்ம் வாட்டரில் தான் இதெல்லாமே போட போகிறோம். ஸோ ரொம்ப ஹாட்டாக போடாதீங்க, கண்டிப்பாக கால் பொறுக்காது. அண்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேன் ஆகிருக்கு என் லெக்ஸ். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாச்சு பெடிக்யூர் செஞ்சு. அண்ட் நான் பெடிக்யூரை ஆக்சுவலி பார்லரில் செஞ்சதில்லை, வீட்டில் தான் செஞ்சுப்பேன். அதுவும் ரொம்ப வருஷமாச்சு. அதனால நான் இப்போ ஃபுல்லாக டேன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படின்னு பண்ணலாம். ஸோ நான் இங்கே தான் உட்காந்து பண்ண போகிறேன். ஸோ வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு சொல்லி உள்ளே போயாச்சு. ஸோ 10 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருக்கலாம். எஸ், எப்படியானா நீங்கள் உட்காந்துக்கலாம், இப்படி அப்படி எப்படி வேணால் உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ அப்படி உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா 10 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணியில் ஊறினா தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஆகும். அப்புறம் நெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இதே லைமில் ஷாம்பு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இது என்னத்துக்குன்னா, அந்த சோப் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதனால தான் நான் ஷாம்புன்னு சொல்கிறேன். ஷாம்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் லெக்ஸு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக குளிக்கும்போது பார்த்திங்கன்னா காலை பெருசாக கவனிக்கவே மாட்டோம். நம்ம 2 வீலர் ஓட்டும் போது கூட கைக்கு க்ளவுஸ் போடுவோம், அப்புறமா தலையெல்லாம் மூடிட்டு ஃபேஸ்லலாம் மாஸ்க்லாம் போட்டு நல்லா மூடிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா காலை அப்படியே எக்ஸ்போஸ்ட் ஆஃப் விட்டுருவோம். அதனால் நிறைய டர்ட்டும் இருக்கும், அழுக்கும் நிறைய சேர்ந்துடும் நெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா டேனும் ஆயிரும். ஸோ இது ஒரு 1 மினிட் அதில் அந்த லெமனோட பீலை வச்சு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நான் பெடிக்யூர் ப்ரஷ் வச்சு தேய்க்கிறேன். உங்ககிட்ட பெடிக்யூர் ப்ரஷ் இல்லாட்டி பழைய டூத் ப்ரஷ் கூட நீங்கள் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெயில்ஸை ஃபஸ்ட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நெயில்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும், நம்ம அதை கேரே பண்ணிக்க மாட்டோம். ஸோ நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கால் ஃபுல்லாக எங்கெல்லாம் தேய்க்கணுமோ அந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணி முடித்த உடனே நம்ம காலை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஐஒய் ஸ்க்ரப் தான். இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் பாடிக்கு கூட யூஸ் பண்ணலாம். அண்டு சில பேர்த்துக்கு முட்டி அப்புறமா இந்த எல்போ கிட்டேலாம் கருப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், காஃபி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் யூஸ் பண்ணாதீங்க, அந்த பொடி காஃபி இருக்கும் இல்லையா, கிரவுண்ட் காஃபி, அது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஹனி, அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில். ஓகேயா, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கெட்டியான ஒரு ஸ்க்ரப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக காலுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சர்க்குலர் மோஷனில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே சர்க்குலர் மோஷனில் இதை ரப் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ஹார்ஷாக பண்ண வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கனாலே டேன் ஃபார்ம் ஆகாமவும் இருக்கும், அதே சமயம் இருக்கிற டேனையும் அது ரிமூவ் பண்ணும். ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இது இந்த ப்ரொசீஜர் செய்யும் போது அப்படியே நீங்கள் முட்டி வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு முட்டியை தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்காது. ஸோ ஃபுல் காலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் குமிஞ்சு ரொம்ப நேரம் ஸ்க்ரப் பண்ண முடியாதுன்னா ஸ்க்ரப்பை இப்படி ஒரு டப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி காலையே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள் இல்லையா, ஸோ இப்படியும் நம்ம வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இந்த காஃபி ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா செம்மையாக டேன் ரிமூவ் பண்ணும். ஏன்னா காஃபியும் சரி, அதே மாதிரி ஹனி ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதுக்கப்புறமா ரைஸ் ஃப்ளார் நல்லா உங்களுக்கு பிக்மெண்டேஷன்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பிக்மெண்டேஷன் எடுக்கிறதுக்கெல்லாம். ஃபைனலி நான் என்ன பண்ணுவேன்னா
நெயிலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணிடணும். இந்த சைட் ஆஃப் நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோ நெயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அப்பப்போ இது ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் செஞ்சால் கூட போதும். இது நீங்கள் நெயில் எப்போல்லாம் கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதை மாதிரி பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா இந்த நெயிலோட இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், நெயில் கட்டரோட பேக் சைட்லேயே இந்த மாதிரி ஒரு ரப் பண்ணுறதுக்கு தந்திருப்பாங்க. அதை நீங்கள் வச்சு ஃபுல்லாக வந்து ரப் பண்ணி விட்ருங்க. நான் நெயில் பாலிஷ் போடுற அதை விட்டுட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் நெயில் பாலிஷ் போட்டு. ஏன்னா அது வந்துட்டு நாட் எக்கோ ஃப்ரெண்ட்லி நெயில் பாலிஷ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நான் நெயில் பாலிஷே போடுறதில்ல. அண்ட் எவ்வளோ நெயில்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்க. ஃபைனலி மாய்ஸ்சரைசர் வச்சு தான் நான் வந்துட்டு ஃபுல்லாக தேய்க்க போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு நம்ம சேனலில். வந்துட்டு அது ஒரு டிஐஒய் மாய்ஸ்சரைசர் தான், ஃபுல் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான், அதாவது ஒரு 2 ப்ராடக்ட் மாத்திரம் மேஜராக வச்சு செஞ்சது இது. நீங்கள் வீட்டிலே இது செய்யலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஃபேஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் என்னோட கால் நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனல் இனி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ மெஸ்டப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ எல்லா யூடியூபரோட வாழ்க்கையுமே இப்படி தான் இருக்கும். ஃபைனலி க்ளீனிங் ப்ராசஸ்லாம் நிறையா இருக்கும் ஷூட்டிங்க்கு அப்புறம். அண்ட் இட்ஸ் நேச்சுரல். ஸோ இதுக்காகவாது என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.